நமஸ்காரம். ஸ்ரீ குருப்யோ நமக. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்ற பாரதியின் வரிகளை தியானித்து முதற்கண் அனைவருக்கும் இனிய பொன்மாலை வணக்கங்கள். நேற்றைக்கு சங்கர ஜெயந்தி, அது ரொம்ப விமரிசையாக காலையிலிருந்தே கௌஸ்துபவாசிகளாகிய நீங்கள் அனைவரும் பக்திபூர்வமாக கொண்டாடி மகிழ்ந்தீர்கள். அதைத் தொடர்ந்து சங்கரர் பற்றிய ஒரு சொற்பொழிவில் அவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் நினைவு கூர்ந்தோம். இன்ஃபேக்ட் நேற்றைய அந்த சொற்பொழிவிலே அவருடைய அருசமய வழிபாட்டினுடைய காரணம், அவர் ஒரு அருசமயத்தை தோற்றுவித்தார் அல்லவா. கானாபத்தியம், கௌமாரம், சாக்தம், சௌரம், சைவம், வைணவம் ஆகிய ஷண் மதங்களை அவர் தோற்றுவித்தார் என்று பார்த்தோம். இவைகளை அவர் தோற்றுவிப்பதற்கு முன்பே அத்வைத்தம் என்ற ஒரு பிரம்மாண்டமான தத்துவத்தை நிறுவினார். நேற்று கால அவகாசம் கருதி ஒரு சில செய்திகளை அடியனால் பகிர்ந்து கொள்ள இயலவில்லை. சங்கரர் இந்திய தத்துவ ஞானங்களுக்கு ஆற்றிய பங்களிப்பு என்பது நமது கற்பனையின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்று. நாம் ஏதோ சில புத்தகங்களை வாசித்தல், சிலருடைய சொற்பொழிவுகளை கேட்டல் அப்படிங்கிற தளத்திலிருந்து மட்டும் சங்கரருடைய பங்களிப்பை உணர்ந்து கொண்டு விட முடியாது. நிஜமாகவே அதனுடைய டெப்த்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெகு நிச்சயமாக வரலாற்று பின்புலமும் பல்வேறு சமயங்களின் பின்புலமும் அவைகள் இந்திய மக்களின் வாழ்க்கையில் ஏற்படுத்திய தாக்கத்தையும் புரிந்து கொள்ள முற்பட்டால் ஒருவேளை அந்த வட்டத்தின் சுற்றளவின் ஒரு பகுதியை நம்மால் தரிசிக்க இயலும். இந்த தரிசனம் என்ற வார்த்தையே ஆதிசங்கர பகவத்பாதால் வழங்கிய ஒரு பெரும் கொடை என்று அடியேன் கருதுவதுண்டு. ஆதிசங்கர பகவத்பாதால் தென்னிந்தியாவிலிருந்து பாத யாத்திரையாக பல்வேறு விதமான ஆலயங்களையும் தரிசித்து கொண்டு பல்வேறு விதமான அந்தந்த பகுதியில் அவர் பயணம் செல்லக்கூடிய பகுதியில் உள்ள மகான்களை சந்தித்து அளவலாவி கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு சாரதா பீடம் வரை சென்றார் என்பது நமக்கு தெரியும். சாரதா பீடம் பற்றின ஒரு சிறு குறிப்புரையை சொன்னால்தான் அது பற்றின ஒரு மதிப்பீட்டை நம்மால் அவதானிக்க இயலும். பழங்காலத்தில் ஒரு குறிப்பாக ஒரு 2000 ஆண்டு என்று வைத்துக் கொள்ளுங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவினுடைய பரப்பு என்பது பிரம்மாண்டமானது. வடக்கே இமயமலையும் தாண்டி மேற்கே ஆப்கானிஸ்தான், இன்றைய ஈரானை எல்லாம் உள்ளடக்கிய பகுதி நம்முடைய பழங்கால பாரதம் என்பது. மகாபாரதம் வாசித்தவர்களுக்கு தெரியும், காந்தகார் என்பது மகாபாரதத்தில் வரக்கூடிய முக்கியமான ஒரு புவிசார் நிலப்பரப்பு. அப்போ பாகிஸ்தான், இன்றைய பாகிஸ்தான் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தட்சசீலம் என்ற ஒரு பெரும் பல்கலைக்கழகம் இருந்தது.
பழைய இந்திய வரலாற்றில் கலை இலக்கிய அறிவியல் உலகில் ஒரு தவிர்க்க முடியாத பெரும் பல்கலைக்கழகம் தட்சசீல பல்கலைக்கழகம். இன்றைக்கி POK என்று, அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் என்று அழைக்கக்கூடிய அந்த பகுதியிலே இந்த சாரதா பீடம் என்பது இன்றும் சிதைந்த நிலையில் அங்கே இருக்கிறது. சாரதா ஒரு சின்ன கோவில், அந்த பிரம்மாண்டமான பல்கலைக்கழகம் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் சிதிலமடைந்த நிலையில் ஒரு கோவில் அங்கே காண கிடைக்கிறது. ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பு அடியேன் சாரதா பீடம் என்ற தலைப்பிலே ஆங்கிலத்திலே வரலாறு.com என்ற மின்னிதழுக்கு ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். இந்த எண்ண கிடக்கைகளை வெளிப்படுத்தி சாரதா பீடம் என்பது எப்படி ஒரு காலத்தில் இருந்தது, அது என்னவெல்லாம் செய்தது, இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறது என்பது குறித்து அடியேன் ஒரு விரிவான கட்டுரை எழுதியிருந்தேன். இங்கு அதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், இன்றைக்கு கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை சென்று வருவதற்கு எல்லா விதமான வசதியும் வந்துவிட்டது. பழைய காலத்தில் ஒரு 1000 வருஷத்துக்கு முந்தி கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் அப்படிங்கிறத யூ ஜஸ்ட் இமேஜின். அதுவும் பெரும்பாலும் கற்றறிந்த பண்டிதர்களும் ஞானிகளும் வேறு விதமான மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டாக ஏற்றுக்கிறது இல்லை. அந்த காலத்தில் குதிரை வண்டி இருந்தது, மாட்டு வண்டி இருந்தது, அதிலலாம் அவங்க பிரயாணம் பண்ண மாட்டாங்க. இன்னும் துல்லியமாக நுட்பமாக பார்த்தாக்க செருப்பு கூட போட்டுக்க மாட்டாங்க. பாதசாரியாக நடந்தே செல்வார்கள். ஸோ சங்கர பகவத் பாதாலும் அப்படியே நடந்தே தான் சென்றார். இந்த சாரதா பீடம் என்பது ஒவ்வொரு வருடமும், இப்பொழுது எப்படி நம்ம கௌஸ்துபத்தில் ஒரு 10 நாள் கலை திருவிழா என்று கொண்டாடுகிறோம், இது மாதிரி ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பல்வேறு விதமான பாடசாலைகளில் பயின்ற மாணவர்களுடைய திறமைக்கான போட்டிகள் மற்றும் பெரிய பண்டிதர்களுடைய உபன்யாசங்கள், பிரவச்சனங்கள், புதிதான நூல் அரங்கேற்றங்கள் மற்றும் இப்போ இந்த மாதிரி பெரிய ஆச்சாரியா இருக்கா, அவள் ஒரு புதுசாக ஒரு தத்துவத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கா அப்படின்னா அதை அங்கு அந்த அறிஞர் பெருமக்களிடம் விவாதித்து அங்கே ஒரு பெரும் குழு இருக்கும். அந்த குழு புதிதாக வந்த ஒருவருடைய அந்த தத்துவத்தை ஆராய்ந்து அதனை ஏற்றுக்கொண்டு விட்டால் அது அன்றிலிருந்து பிரசித்தமாவது ஒரு வழக்கம். அது மாதிரி தென்னிந்தியாவிலிருந்து சென்று தத்துவ உலகில் இது ஒரு புதுமையான தத்துவம் என்பதை சாரதா பீடத்திலே ஆதிசங்கர பகவத் பாதால் விளக்கியதை அந்த உலகம் ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்ல, கொண்டாடி தீர்த்தது. சங்கரருடைய வரவை இன்னமும் நம்மெல்லாம் இங்கே சொல்லின்னு இருக்கோம், மேலே பகவத் பாதால்னு சொல்லின்னு இருக்கோமே தவிர, காஷ்மீரும் வட இந்தியாவிலும் கொண்டாடப்பட்ட சங்கரர் அது தனி. அங்கே போய் அங்கேருந்து பார்த்தா தான் அது என்னன்றது தெரியும். அது என்ன மாதிரியான தாக்கங்களை அங்கே விளைவித்தது என்றால், அங்கு வைணவமும், நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம் சிவ வழிபாடு என்பது வட இந்தியாவிலும் தென்னாடுடைய சிவனை போற்றி அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க தானே. அது மாணிக்கவாசகர் சும்மா சொல்லலை. மாணிக்கவாசகர் சும்மா சொல்லலை. ஏன் அப்படின்னா, வட இந்தியாவில் சக்தி வழிபாடும் வைணவ வழிபாடும் தான் அதிகம். எல்லாம் இருந்தது, எல்லா வழிபாடும் இருந்தது. கன்சிடரபிளி வட இந்தியாவில் சக்தி வழிபாடும் வைணவமும் அதிகமாக இருந்தது. நீங்கள் வரலாற்று சான்றுகளில் பெருமாளை பற்றி ஆய்வு செய்தால் வட இந்தியாவில் கிடைக்கக்கூடிய சிற்பங்கள் ஏராளம். சைவத்துக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் வெகுஜன மக்கள் அதிகமாக நேசித்தது அப்படின்னு பார்த்தா இத்தனைக்கும் கைலாசம் வட இந்தியாவில் தான் இருக்குது. தென்னிந்தியாவிலிருந்து சங்கரர் போய் சிவனின் பெருமையை சாரதா பீடத்தில் நிலைநாட்டிய பிறகு வட இந்தியாவில் சிவ வழிபாடு பற்றி கொண்டது. ஒரு எக்ஸ்சேஞ்ச் வேணும் இல்லையா? பதிலுக்கு அவர் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்தது சக்தி வழிபாடு.
நீங்கள் காஷ்மீர் ஆதிசங்கரர் போகும் வரை இருந்த ஆதிசங்கரர் வேறு. ரொம்ப நுட்பமான தலங்களில் பார்த்தால்தான் அது புரியும். காஷ்மீரம் சென்று சாரதா பீடத்திற்கு அவர் தன்னுடைய உரைகளை ஆற்றி தத்துவத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி திரும்ப அங்கே உள்ளவங்களோடலாம் பார்க்கும்பொழுது அங்கே உள்ள அந்த சக்தி வழிபாடு என்பது அவருக்கு ரொம்ப மனதிற்கு உகந்ததாக இருந்தது. காசியில் இருந்தார் இல்லையா? இப்போது உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு அடியேன் திருக்காசவீசம் என் திருமந்திரம் என்ற ஒரு நூல் எழுதி அது ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் வெளியிடப்பட்டது. அதில் அந்த புத்தகம் எழுத ஆரம்பிக்கும் பொழுது அடியனுடைய எண்ணத்தில் ஒப்பீடு மட்டும்தான் இருந்தது. அதாவது வட இந்தியாவில் ஆச்சாரிய அபினவகுப்தர் தந்திர உலகின் தந்தை என்றே கூறலாம். சக்தி வழிபாட்டினுடைய உச்சம். அவர் தந்திரலோகம் என்ற ஒரு பெரும் நூல் சமைத்திருந்தார். அவருடைய தத்துவம் பிரத்யபிக்ஞா என்பது. திருமூலருக்கும் எனக்குமான துவந்த பந்தம் நீங்கள் அனைவரும் அறிந்ததே. அந்த பிரத்யபிக்ஞா தியரியை வாசிக்கும் பொழுது என்னை அறியாமல் இது நமக்கு பரிச்சயப்பட்ட தத்துவமாக இருக்கிறதே அப்படின்னு யோசிக்கும் பொழுது திருமந்திரத்திலே வரக்கூடிய அகக்காட்சி அதை எப்படி சொல்கிறாரோ அதை அவ்வாறே ஆச்சாரிய அபினவகுப்தரும் பயின்று வந்தது தெரிய வந்தது. அப்போது அது ரெண்டுக்கும் உள்ள ஒப்புமையை ஆய்வு செய்யலாமே என்ற எண்ணம் ஏற்பட்டு ஒரு பெரிய ஒரு ஒர்க் ஒன்று பண்ணினேன் நான். அப்போது தவிர்க்கவே முடியாமல் அடியேன் போய் நின்ற இடம் சங்கராச்சாரியார். இது தனியாக இன்னொரு நாள் இந்த அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா அதுக்குள்ளே போனால் அது ரொம்ப நேரம் பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது எங்கேருந்து வந்ததுன்னா, அந்த திருக்காசவீசத்தினுடைய உருவாக்கத்தின் மூலமாக ஆதிசங்கர பகவத்பாதால் இருந்திருக்கிறார் என்று புதிதாக ஒரு கண்டுபிடிப்பே அதில் நிகழ்ந்தது. இது எல்லாத்தையும் சேர்த்து நேற்றைய சொற்பொழிவில் நான் தவிர்த்த 2 விஷயங்களை இன்று கூறிவிட்டு நான் மேலே தொடர்கிறேன். சங்கர பகவத்பாதாவில் ஸ்ருங்கேரியில் ஒரு ராஜன் ஏற்றுக்கொண்டான், காசியிலே ஒரு ராஜன் ஏற்றுக்கொண்டான் என்றெல்லாம் நான் சொல்லி வந்தேன் அல்லவா? காஷ்மீரத்திலே அவந்திவர்மன் என்ற ஒரு புகழ்பெற்ற மன்னன் இருந்தான். அவனது அவையிலே எப்படி இங்குமே நம்ம சோழ சாம்ராஜ்யத்தில் சேக்கிழார் எப்படி ஒரு மன்னனின் அமைச்சரவையில் முதன் மந்திரியாக இடம்பெற்றிருந்தாரோ, கற்றறிந்த பண்டிதர்களுக்கு முதன் மந்திரி பதவி அளிப்பது என்பது இந்தியாவெங்கிலும் உள்ள ஒரு மரபு. அது மாதிரி அவந்திவர்மனுடைய அரசவையிலே கல்லாடர் என்ற ஒரு புலவர் மந்திரியாக இருந்தார். அவர் யார் என்றால், திருக்காசைவத்தின் ஒரு கூறான சக்தி வழிபாடு ஸ்பாந்தா என்ற ஒரு பிரிவு, அந்த பிரிவை உருவாக்கியவர். அப்படின்னா அவருடைய தகுதியை நீங்கள் பார்த்துக்கோங்க. அவர் சாரதா பீடத்தில் ஆதிசங்கரரை பார்த்தவுடன் இவருடைய அறிவில் மேதமையில் மயங்கி அவர் சாட்சாத்காரமாக நமஸ்காரம் பண்ணி, என்னை நீங்கள் குருவாக ஏற்றுக்கணும், என்னை நீங்கள் சிஷ்யனாக ஏற்றுக்கணும், உங்கள்கிட்ட நான் நிறைய படிக்கணும் அப்படின்னு ஆதிசங்கர பகவத்பாதாவுடைய சிஷ்யனானார். இது நாம் இங்கே தென்னிந்தியாவிலேருந்து படிக்கக்கூடிய வரலாறில் இந்த செய்தியை நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. வட இந்தியாவிலே இது சிறப்பான முறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரை குருநாதராக ஏற்றுனவொன்னு அவந்திவர்மன் பார்க்குறான். அந்த அவந்திவர்மன் பேசிக்கலாக ஒரு விஷ்ணு பக்தன். நாம் ரொம்ப வியந்து பாராட்டி ஏற்றுக்கொண்ட நமது குருநாதர் ஒருவரை குருநாதராக ஏற்றுக்கொண்டால் அவர் எப்பேற்பட்ட மகாத்மியம் கொண்டவராக இருக்கக்கூடும் அப்படின்ட்டு அந்த அவந்திவர்மனுக்கு பிறக்கக்கூடிய பையனுக்கு சங்கரதேவா அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறான். அவர் திரும்ப காஷ்மீரத்திலிருந்து நேபாளத்துக்கு போகிறார். நேபாள நாட்டு மன்னனும் இவரை வணங்கி ஏற்றுக்கொண்டு
அவரோட பையனுக்கு சங்கரதேவான்னு பேர் வைக்கிறான். இப்போ நீங்கள் இந்த ஜெகத்குரு அப்படின்னு நீங்கள் ஒரு டைட்டில் வந்து சங்கர மடத்தின் அதிபதியாக இருப்பவருக்கு வருகிறது அல்லவா, அது வந்ததற்கு ஒரு கதை உண்டு. அந்த கதையை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அதற்கு முன்பு ஒரு ரீஜனலாக ஒரு ஞானி என்பவர் எந்த பகுதியில் இருக்கிறாரோ, அவர் ஒரு தத்துவத்தை நிலைநாட்டுகிறாரோ அந்த பகுதியில் மட்டுமே அவர் குருவாக ஏற்றுக்கொள்ளப்படுவார். ஆதிசங்கர பகவத்பாதால் தான் முதலில் அவர் போன இடத்துலலாம் ராஜாக்கள் மண்டிட்டு அவரை குருநாதராக ஏற்றுண்டா. அதனால் அந்த ஜெகத்குரு அப்படிங்கிற அந்த அந்தஸ்தை வந்து முதல்ல அடைஞ்சது ஆதிசங்கர பகவத்பாதால் தான். அதன் பிறகு அவர் ஸ்தாபித்த மடங்களில் மடாதிபதிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் அந்த ஜெகத்குரு அப்படிங்கிற அந்த டைட்டில் வந்து அதுக்கப்புறம் தானாகவே இவர் எல்லாருக்கும் சேர்த்து அப்போதே அவர் சம்பாதித்து விட்டு சென்றிருக்கிறார். நிற்க இந்த நீண்ட பீடிகை எதற்கென்றால், இன்றைக்கு சில புராண கதைகளை நேரத்திற்குள் என்ன பகிர்ந்து கொள்ள முடியுமோ அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்பதுதான். சனாதன தர்மத்தின் வேர்கள் என்று பல விஷயங்களை நாம் பல்வேறு விதமான உரைகளில் பார்த்திருக்கிறோம். ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது வேதங்கள் தான். வேதம் என்பது முனைந்து கற்போருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தங்கச்சுரங்கம், வைரச்சுரங்கம், அறிவுச்சுரங்கம், ஞானச்சுரங்கம். பட் எத்தனை பேருக்கு வேதத்தை நேரடியாக படிப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது? இதில் இன்னும் கூட நுட்பமான தலங்களில் வேதம் படித்தவால நீங்கள் கேட்டிங்கன்னா, வேதம் படித்தவா அத்தியனம் பண்ணவா அவளோட நீங்கள் நட்பு பாராட்டி பேசினால் அவர்களுமே ஒரு சில விஷயங்களில் சிறந்து விளங்கி மற்ற விஷயங்களை பார்க்க தவறுவதையும் நாம் நடைமுறையில் பார்க்கிறோம். இரண்டாவது, பழைய காலத்தில் உள்ள கல்வி முறை என்பது வேறு, இன்றைய காலத்தில் உள்ள கல்வி முறை என்பது வேறு. பழைய காலத்தில் உள்ள குருகுல கல்வியில் சிலபஸ் அப்படிங்கிறது அந்த ஆசிரியர் தீர்மானிக்கக்கூடியது தான். மாணவனுடைய தகுதிக்கு ஏற்ப அந்த ஆசிரியர் இவனுக்கு எதை சொல்லிக் கொடுக்கலாம், எதை சொல்லிக் கொடுக்கக்கூடாது. இப்போ இன்றைக்கெல்லாம் இப்போ நீங்கள் இப்போ ஸ்கூல் சிலபஸ் மாதிரி, காலேஜ் சிலபஸ் மாதிரி பாடசாலை சிலபஸும் ஆகிடுது. இப்போ ஸ்கூலில் பார்த்திங்கன்னா இப்போ அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு சிலபஸ் இருக்குது, சிபிஎஸ்சிக்கு ஒரு சிலபஸ் இருக்குது, மெட்ரிகுலேஷனுக்கு ஒரு சிலபஸ் இருக்குது. படிக்கக்கூடிய பையனுடைய வயசு ஒன்று தான், வகுப்பு ஒன்று தான். அவன் படிக்கக்கூடிய கல்வியின் தரம் மற்றும் படிக்கக்கூடிய கண்டென்ட் மாறுபடுகிறது அல்லவா. இப்படி அல்ல நமது பழங்காலத்து குருகுல கல்வி. பழங்காலத்து குருகுல கல்வி எப்படி இருந்ததுன்னா, ஒரே கிளாஸில் 15-20 மாணவர்கள் இருந்தாலும் அந்த ஆசிரியர் என்ன பண்ணுவார்னா, அந்த 15 பேரையும் தரம் பிரிச்சிருவார். 15 பேருக்கும் பொதுவான விஷயங்களையும் சொல்லிக் கொடுப்பார், அந்த 15 பேருடைய தரமறிந்து தனிப்பட்ட விஷயங்களையும் சொல்லிக் கொடுப்பார். அதன் மூலம் அந்த ஞானம் என்பது தகுதி வாய்ந்தோருக்கு கடத்தப்பட்டு அந்த தகுதி வாய்ந்தோன் ஆச்சாரியனாக மாறி அவன் பல தகுதி வாய்ந்தோனை உருவாக்கி கொண்டே வந்தான். அப்படித்தான் இந்திய பாரம்பரிய ஞானம் என்பது தொடர்ந்து வழங்கி வந்தது. பின்னாடி இது எல்லாருக்கும் போய் சேரணுமே அப்படிங்கிற ஒரு தாபம் ஞானிகளுக்கும் ரிஷிகளுக்கும் ஏற்பட்ட பொழுது தான் உபனிஷத்துக்கள் வந்தன. உபனிஷத்துக்களும் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு சாதாரண மனிதர்களுக்கு அல்ல. கொஞ்சமாவது ஒரு தத்துவ விசாரம் பேசிக்காக எல்லாத்தையும் படிச்சுண்டு வழிபாடு என்றால் என்ன, இறைவன் என்றால் என்ன, இயற்கை என்றால் என்ன, மனம் என்றால் என்ன, அறிவு என்றால் என்ன, உயிர் என்றால் என்னன்னு ஒரு பேசிக் தெரிஞ்சவா தான் உபனிஷத்தையும் அணுக முடியும். இப்போ மீண்டும் இந்த உயர்வான ஞானம் என்பது ஒரு குறிப்பிட்ட சாரார்களிடம் மட்டுமே சுருங்கி விட்டது. அப்போ இதிகாசங்களில் இப்போ நீங்கள் நல்லா இந்தியாவுடைய இருவரும் இதிகாசங்களை நுட்பமான தலங்களில் ஆய்வு செய்தால் ஒரு சாதாரண மனிதன் ஒரு தரமான வாழ்க்கையை நடத்துவதற்குண்டான அத்தனை இன்க்ரீடியன்ஸையும் அது இரண்டிலிருந்து நீங்கள் எடுத்துடலாம். ஸோ அதனால்தான் ராமாயணமும் மகாபாரதமும் எப்பேற்பட்ட கும்பாதி கும்பம் அதை அழிக்க முயற்சி பண்ணாலும் அதை ஏதாவது பண்ண முடியறதா? அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்முடைய மூதாதையர்கள் அதை விதைத்து சென்றிருக்கிறார்கள். அந்த விதையை நீக்கவே, அதை அழிக்கவே முடியாது. இப்போது ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெளி தாக்குதலினால் நாம் அந்த டீவியேஷன்ஸ் அது முன்னை காட்டிலும் வீட்டுக்குள் வரும் உலகம் அப்படின்னு நம்ம பெருமை கொண்டிருக்கக்கூடிய அந்த உலகம் கையருகே விட்டது. இப்போது கைக்குள்ளே உலகம்
வீட்டுக்குள்ளே உலகம் அல்ல, கைக்குள்ளே வந்த உலகம் உங்களை இருக்கிற இடத்துலேருந்து பிச்சு எங்கேயோ கொண்டு போய்டுறது. அது இந்த ஏற்றத்தில் தண்ணீர் எப்படி எடுத்து அப்படி டக்குன்னு அந்த ஏத்தம் ஆற்றுலேருந்து தண்ணியை எடுத்து அப்படி கொண்டு போய் வாய்க்காலில் கொட்டும் பாருங்க, அது மாதிரி உடலில் இருக்கக்கூடிய எனர்ஜியை, ஓர்மை பண்பை திரட்டி வெளியிலே கொட்டி விடுகிறது. அதனால் நம்மால் ஒரு சத்தான வாழ்க்கையை வாழ முடியாமல் போகிறது. எனர்ஜி உள்ளுக்குள்ளே இருந்தால் தானே சத்தாக இருக்க முடியும், சத்தாக திங்க் பண்ண முடியும், சத்தாக வாழ முடியும். எனர்ஜி அப்படி பிடுங்கி வெளியில் போட்டால், இவைகளெல்லாம் அப்பயே யோசிச்சிருக்காங்க நம்முடைய ரிஷி பெருமக்கள், ஞானியர்கள் எல்லாம் வரும் காலத்தை காண்பவர்கள். திரிகால ஞானி அப்படிங்கிற ஒரு வார்த்தை பிரயோகத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்படியே போச்சுன்னா இது எந்த பக்கம் போகும் அப்படிங்கிறத அவங்களால அனுமானிக்க முடிகிறது. அப்படி 2500 வருடங்களுக்கு முன்பே பின்னால் வரக்கூடிய காலத்தை முன்னே கணக்கிட்டு, பின்னால் வரக்கூடிய மனிதர்களுக்கும் அவர்கள் விரும்பினால், மறுபடியும் இந்த இடத்துல நீங்கள் சனாதன தர்மத்தினுடைய மிகப்பெரிய ஏற்றமே அட் யுவர் வில், எதுவுமே உங்களுக்கு திணிக்கப்படாது. இதை தெளிவாக அத்வைதம் சமைத்த ஆதிசங்கரர் புரிந்து கொண்டார். பிரம்மசூத்திர பாஷ்யம் என்பது சாதாரண மனிதனுக்கு போய் சேரக்கூடியதா? ஸ்ரீபாஷ்யம் என்பது சாதாரண மனிதனுக்கு சேரக்கூடியதா? மகாபாரதத்தில் உங்களுக்கு தெரியும், வேறு சில சொற்பொழிகளில் அடியேன் கூறியிருக்கிறேன். இந்த இதிகாசங்களிலிருந்து அவர் இந்த முக்குணங்களை பயின்று அந்த முக்குணங்களை வெல்வதற்கு 3 விதமான பாஷ்யம் ஏற்றியிருக்கிறார். பகவத்கீதைக்கு பாஷ்யம் எழுதியிருக்கிறார், விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதியிருக்கிறார், சனத்சு ஜாதியம் அதற்கு பாஷ்யம் எழுதியிருக்கிறார். இந்த 3 விதமான குணங்களை வெல்வதற்குரிய செய்திகளை தன்னகத்தை கொண்ட பாஷ்யங்கள். இப்போ இதுவும் ஒரு எல்லாரையும் போய் சென்றடையாத ஒரு விஷயம். இப்போ எல்லாரையும் சென்றடைய வேண்டும் ஞானம் என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் இதிகாசங்களை தாண்டி புராணங்கள் வந்தது. இந்த புராணங்கள் என்பது சனாதன தர்மத்தினுடைய 360 டிகிரி எல்லைகளை உள்வாங்கி மனித வாழ்வியலின் உணர்வு நிலையிலிருந்து அவன் ரிலேட் பண்ணிக்கலாம். அதை யார் யார் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்களோ அந்தந்த நிலையில் உள்ளவர்கள் அந்த புராணங்களில் வரக்கூடிய பல்வேறு விதமான கதைகளை கேட்கும் பொழுது 10 வேளைக்கு ஒரு வேளை போய் அதை அவன் உணர்வு தளத்தில் அவன் கனெக்ட் ஆகும் பொழுது அங்கே அறிவு விழிக்கும். அப்படி விழிக்கும் போது அவன் அதிலேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போவான். அப்போ இந்த 14 புராணங்கள் அப்படிங்கிற அதனுடைய தோற்றுவாய் ரொம்ப அதுவே ஒரு மிகப்பெரிய ஆய்வுக்குரிய ஒரு விஷயம். அதில் 18 புராணங்களில் விநாயகர் புராணம் உண்டு. 18 புராணங்களுக்கும் 18 உபபுராணங்கள் உண்டு. இப்போது இப்படி சொல்லும் பொழுது தான், இப்படி சாதாரண மனிதர்களை ஞானம் சென்றடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கும் பொழுது மகாவிஷ்ணுவே வியாசர் ஆக அவதரித்தார் அப்படின்னு நமக்கு புராண கதைகள் உண்டு. வியாசர் பகவான் எழுதியும் வைத்திருக்கிறார். அவருக்கு ஒரு தூதுவர் மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நைமிசாரண்யம் சூத புராணிகர். சூத புராணிகர் அவர் பேரே. சூத மாமுனிவர் என்று தமிழில் அவரை அழைப்பதுண்டு. நார்த் இந்தியாவில் உள்ளவங்களாம் அவரை சூத புராணிகர், ஏன்னா புராணம் சொல்லுபவர். ஒரு ஆச்சரியமான தகவல் உண்டு. சாதாரண மனுஷங்களை விட்டுருங்க, நைமிசாரண்யத்தில் வாசம் செய்யக்கூடிய முனிவர்கள் எல்லாம் தவம் பயின்றவர்கள், வேதம் பயின்றவர்கள். அவர்கள் சூதமாமுனிவர் நைமிசாரண்யத்துக்கு வந்தப்போ அவருக்கு அர்க்கியம், பாத்தியம், ஆச்சமனியம்னு முறையாக வரவேற்று அவரை உட்கார வச்சு விருந்தோம்பி அவரிடம் கதை கேட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த 14 புராணங்கள்லையுமே அதனால தான் சூத சம்ஹிதையும் ஆதிசங்கர பகவத்பாதால் எழுதியிருக்கிறார். ஏன் சூத சம்ஹி, அவர் ஏன் வியாச சம்ஹிதைன்னு அவர் எழுதலை? வியாசர் எழுதின பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதினார். தனியாக சூத சம்ஹிதைக்கும் அவர் பாஷ்யம் எழுதினார். ஏனென்றால்
அந்த சூதர் சொல்லக்கூடிய புராணங்களின் உட்கருத்துக்களும் பாமர மக்களுக்கு போய் சென்றடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சூத சமகீதையை அவர் எழுதினார். அதனால தான் அவருக்கு வியாச பகவானுடைய தரிசனம் கிடைத்ததாக நேற்று நம்ம பார்த்தோம். இந்த வேதம் பயின்ற தவம் பயின்ற இந்த ஞானியர்களே சூத மாமுனிவரிடம் 18 புராணங்களை கேட்ட நாட்கள் எவ்வளவு தெரியுமா? தோராயமாக எவ்வளோ இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை நாட்களில் 18 புராணங்கள் கேட்டிருப்பாங்க? யாராவது ஒருத்தர் உங்கள் கற்பனைக்கு விட்டு விடுகிறேன். அதான் சும்மா எது வேணால் சொல்லுங்க. 18 நாட்கள், ஒரு மாமாங்கம், 12 இயர்ஸ். இந்த 18 புராணங்களையும் அங்கே உள்ள முனிவர்களுக்கு சொல்லுறதுக்கே 12 வருஷம் பிடிச்சிதான். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம விநாயக புராணம், இன்றைக்கி இந்த தலைப்பை எனக்கு பெரிய, உங்களுக்கு தெரியும், இந்த 10 நாளில் பல்வேறு விதமான வேலைகளுக்கு மத்தியில் இன்றைக்கி நான் பேச ஒத்துண்டதே நான் மறந்துட்டேன். ஆக்சுவலாக திடீர்னு இன்விடேஷனை பார்த்தா ஆன்மீக உரை பை சீதாராமன் அதில் இருந்தது. நேற்று சாயங்காலம் அவர் அறிவிச்சிடுங்க அப்படின்னாரு. என்ன சார் அறிவிக்கணும் அப்படின்னு? நாளைக்கு சாயங்காலம் உங்கள் ஸ்பீச் இருக்குது அப்படின்னு. சரி, அப்போ நாளைக்கு என்ன பேசலாம் அப்படின்னு நான் இங்கே இந்த ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு போகும்பொழுது முதல்ல எனக்கு ஒன்று தோணித்து. சரி, திருவிடை மருதூர், வரலாற்றில் திருவிடை மருதூர் அப்படிங்கிற தலைப்பில் பேசலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் ஆனால் தலைப்பு ஆன்மீக உரைன்னு எழுதியிருக்காரு. அப்போ சரி, ஆன்மீக உரையே பேசிடுவோம் அப்படின்ட்டு ராத்திரி 10 மணிக்கு நான் என்னோடய இன்விடேஷன் வந்தது இல்லையா, அப்போ தான் அதை யோசித்தேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார், இன்கமிங்கில் காலில் வந்தார். சார் நாளைக்கு என்ன சார் பேச போகிறீங்க அப்படின்னு கேட்டார். இன்னும் முடிவு பண்ணல அப்படின்னு. அந்த ஆன்மீக உரைன்னு போட்டிருக்கு, முதலாக பேச போகிறீங்க, மங்களகரமாக விநாயகரோட ஆரம்பிங்க அப்படின்னார். ஓ, நல்லா இருக்கே இது, சரின்ட்டு அதுக்கப்புறம் தான் விநாயகர் மகிமை அப்படின்னு உங்களுக்கு டைட்டில் போட்டு அனுப்பினேன். ஸோ இதெல்லாமே ஒரு நிமித்தமாக இருக்குது பாருங்க. சரி, நீங்கள் எவ்வளோ நம்ம வேகமாக ஓடினாலும் மறந்தாலும் அவர் அந்த வழி நடத்தப்படும் விதம் இருக்குது பாருங்க, அது ஒரு பெரிய நிமித்தம். ஸோ அப்போது இதனுடைய தொடர்ச்சியாக வந்துடுது பாருங்க. அது நேற்று அவர் சங்கரர் நிறுவிய அருசமயத்தில் முதல் சமயமே கானாபத்தியம் தான். அப்போது நான் அதை பற்றி யோசிக்கும் போது என்ன சொல்லலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே வரும்பொழுது, சரி, விநாயகர் புராணத்திலிருந்து ஒரு சில கதைகளை மட்டும் நாம் கூறலாம் அப்படின்னு எனக்கு தோணித்து. அதுக்கு முந்தைய உங்களுக்கு ப்ரீலோடா, ஏன்னா புராண கதை அப்படிங்கிறது கேட்க சுவாரஸ்யமாக இருக்கும், ஆனால் அப்படியே நம்மளை தாண்டி வெளியில் போயிடும். கதை தானே. ஸோ இந்த ஒரு டேஞ்சர் அதுக்குள்ளே இருக்குது. அதனால தான் அது எளிமைப்படுத்தப்பட்ட உயர்ந்த தத்துவம் அப்படிங்கிறத நிறுவனத்துக்கு தான் இவ்வளோ நேரம் பேசினேன். இப்போ இந்த புராணத்தினுடைய எசன்ஸ் இருக்குது பாருங்க, அது இட் இஸ் ஈக்குவலன்ட் டு எசன்ஸ் ஆஃப் வேதாந்தா. அதனால் அது கதை என்று அதை கடந்து விடுவதை தாண்டி அதில் உள்ளே பொதிந்திருக்கக்கூடிய பொருளை நாம் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு நீண்ட பீடிகை. இதனுடைய டெப்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்கிறோம் இந்த விநாயக புராணத்தை யாருக்கு முதலில் சொன்னா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். சிவபெருமான் பிரம்மாவுக்கு சொல்கிறார். பிரம்மா வேதவியாசருக்கு சொல்கிறார். வேதவியாசர் பிருகு முனிவருக்கு சொல்கிறார். ஸோ பிருகு முனிவர் தான் விநாயக புராணத்தை எழுதுகிறார். அது உபபுராணமாக பார்க்கவ புராணம் அப்படின்னு ஒன்று உண்டு. அதை பிருகு எழுதிய காரணத்தினால் பார்க்கவ புராணம் என்று அதற்கு பெயர் உண்டு. விநாயகருடைய பெருமை, இன்றைக்கி தலைப்பென்ன, விநாயகருடைய மகிமை. நான் வெறும் கதைகள் அப்படிங்கிறத தாண்டி திருப்புகழ் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. திருப்புகழில் ஒரு பாட்டு வரும்ல, கைத்தலை நிறைகனி. யாருக்கு இங்கே மனப்பாடமாக தெரியும் அந்த பாட்டை? இங்கே உட்காந்துருக்க யாராவது அந்த பாட்டை பாடுறீங்களா? கைத்தலை நிறகனி அப்பமோட அவல் பொறி. ஒரு நிமிஷம் பாடுங்களே, வாங்க வாங்க, இங்கே வந்துருங்க, இங்கே வந்துருங்க.
பணிவோமே. விநாயகமூர்த்திக்கு பாருங்க, உங்க கைக்கு மைக்கு வரும்போது ஒரு வரி வாசிச்சிங்கல்ல, உங்க கைக்கு மைக்கு வரும்போது ஒரு வரி வந்துச்சுல்ல, அந்த வரிக்காக தான் உங்களுக்கு இதை பாட சொன்னேன். முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சதை பொடி செய்த அதிதீரா வந்துதான் இந்த பாட்டில் வந்துதான். இந்த பாட்டு எழுதினது யார்? அருணகிரிநாதர். எழுதப்பட்ட கவி எது? திருப்புகழ். திருப்புகழுடைய கதாநாயகன் யார்? முருகன். எவ்வளவு எளிமையாக அசால்ட்டாக எவ்வளோ பெரிய விஷயத்தில் இந்த பாட்டில் சொல்லியிருக்காரு தெரியுமா? விநாயகருடைய மகிமையினுடைய உச்சமாக நான் கருதக்கூடியது அந்த 2 வரி. இதற்கு முன்பு இதனுடைய டெப்த்து என்னை ஏன் இவ்வளவு இழுத்தது என்பதற்கு ஒரு சிறு நிகழ்ச்சியை நான் கூறிவிட்டு மேலே தொடர்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தஞ்சாவூர் பெரிய கோயில் என்பது ஒரு பிரம்மாண்டமான சிவாலயம். அது வெறுமனே ஒரு நீண்ட நெடிய மதில்கள் கொண்ட பெரிய உயரமான சிவனுக்கு எழுப்பப்பட்ட பெரிய ஆலயம் என்பதை தாண்டி அதனுள்ளே பல்வேறு விதமான புதையல்கள் நிறைந்துள்ளது. எப்படிப்பட்ட புதையல்கள் என்றால், சிற்பங்களாக, சிற்ப தொகுதிகளாக நாயன்மார்களுடைய வரலாறு ஆங்காங்கே நிறைய இருக்கும். சிவனுடைய பராக்கிரமங்களை சொல்லக்கூடிய அட்ட வீரட்டம், சிவனுடைய வீரம் வெளிப்பட்ட 8 விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அட்ட வீரட்டம் என்ற பெயர். அந்த அட்ட வீரட்டம் ஆங்காங்கு காண்பிக்கப்பட்டிருக்கும். அதில் முதல் தளத்தில் ஒரு ஃப்ரெஷ்கோ பெயிண்டிங் அப்படின்னா, அது இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், பழைய காலத்தில் வந்து அது மூலிகை வண்ணம் கொண்டு தீட்டிய ஓவியங்கள். அந்த கருவறையினுடைய முதல் தளத்தை சுற்றி ஒரு 5 பேனல் இருக்கும். இந்த 5 பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை இங்கே சொல்லுகிறேன். அதனுடைய தென் பகுதியிலே தட்சிணாமூர்த்தி, மேற்கு பகுதியிலே சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் ராஜராஜனும் அவனுடைய மனைவியரும் சிதம்பரத்தில் வழிபடக்கூடிய ஒரு காட்சி. வடக்கு பக்கம் ஒரு ஓவியம். அந்த ஓவியம் என்னவென்றால், ரொம்ப கிட்டத்தட்ட அது 15 அடி உயரம், ஒரு 12 அடி அகலம் இருக்கும். அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பெரும் ஓவியம். அந்த ஓவியத்திலே இந்த திரிபுராந்தகம் அப்படிங்கிற சிவனுடைய அந்த அட்ட வீரட்டங்களில் ஒன்றான திரிபுராந்தகம் அங்கே இடம்பெற்றிருக்கும். ரொம்ப அந்த ஃபெரோஷியஸாக அவர் பார்க்குறது, அப்படி அந்த பார்க்குற நேரத்தில் அந்த திரிபுரங்களும் எரியக்கூடிய அந்த காட்சியை ஒரு சிம்பாலிக்காக வரைஞ்சிருப்பார் அவர். ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்கும். இது வரைக்கும் பார்க்க வாய்ப்பு இல்லாதவங்க எப்படியாவது பார்க்க முயற்சி பண்ணுங்க. லைஃப்பில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் அது ஒன்று. ஒரு ஆய்வு மாணவனாக நான் அத்துடன் நின்று விடவில்லை. சிவனுடைய அட்ட வீரட்டங்களில் எதற்காக திரிபுராந்தகம் மட்டும் இங்கே இடம்பெற்றது? கஜசம்ஹாரமூர்த்தியை வைத்திருக்கலாம் இல்லையா? அந்த அட்ட வீரட்டத்தில் எதை வேணால் வச்சுருக்கலாம், காலசம்ஹாரமூர்த்தி வச்சுருக்கலாம். இங்கே அவர் திரிபுராந்தகரை ஏன் வைத்திருக்கிறார் அப்படின்னு அதை பார்த்த உடனேயே ஒரு கொஷின் மார்க் இருந்தது. அப்படியே வெளியில் வந்து அப்படி சுற்றி பார்த்தா அந்த 2ஆம் தளத்திலே கிட்டத்தட்ட 32 திரிபுராந்தகர் சிற்பம், கீழே ஒன்று சேர்த்து 33 திரிபுராந்தகர் சிற்பம். அப்போது ராஜராஜ சோழன் எதற்காகவோ திரிபுராந்தகனுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றம் கொடுத்துருக்கிறான் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. அது ஒரு தொடர் ஆய்வாக மாறி அடியன் வரலாறு.comல ராஜராஜர் அண்ட் திரிபுராந்தகா அப்படின்னு ஒரு கட்டுரை ஒன்று எழுதினேன். அந்த கட்டுரையில் என்னுடைய கருத்தாக, ஏன்னா இதுக்கு ரெஃபரன்ஸ்லாம் கிடையாது, முதல் முறையாக நான் அந்த கருத்தை, என்னுடைய கருத்தை அதில் அந்த கட்டுரையிலே சொல்லியிருப்பேன். இது மாதிரி இதை வேறு யாரும் சொல்லலை.
நீ சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு என்னை யாரும் கேட்காதீங்க அப்படின்னு ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டு அந்த கட்டுரையை நான் எழுதியிருப்பேன். ஏன்னா அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கோவிலில் திரிபுராந்தகருடைய ரெப்ரசன்டேஷன் 33 இடங்களில் வருகிறது. அது ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு இருந்தது. அப்படி யோசிக்கும் பொழுது ஏன் அப்போ திரிபுராந்தகனுடைய அந்த வரலாறை படிக்கும்போது ஒரு இன்டர்பிரட்டேஷன் எனக்கு தோணித்து. என்ன இன்டர்பிரட்டேஷன் அப்படின்னா, அந்த திரிபுராந்தகனை அழிப்பதற்கு சிவன், பிரம்மா, விஷ்ணு என்டையர் பட்டாளங்களை அழிச்சுன்னு போகிறார். 33 கோடி தேவர்கள் இப்படி எல்லாரோடையும் கிளம்பி போகிறார். அவர் நடுநாயகமாக அவர் வில்லை தாங்கிட்டு நின்றுட்டுருக்கார். அப்போ பிரம்மாவுக்கு திடீர்னு தோன்றது, இந்த ஒரு அசுரனை அழிக்கிறதுக்கு இந்த சிவபெருமானுக்கு இவ்வளோ பெரிய உடன்கூட்டம் தேவைப்படுகிறதே அப்படின்னு அவர் நினைக்கிறார். அப்படி நினைக்கும்போது இவர் நினச்சது அவருக்கு தெரிஞ்சு போகிறது. தெரிஞ்சு போன இந்த கதையை நான் சொல்லி முடிச்சிடுறேன், அப்புறம் திருப்புகழ் பாட்டுக்கு வந்துடுறேன். அப்படி என்ன பண்ணுறார், ஆமாம் இவா எல்லாரையும் நம்ம அழைச்சின்னு வந்தது தப்பு தான், இவங்களை யாரையும் நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு அப்படி ஒரு பார்வை மட்டும்தான் பார்ப்பார். முப்புறங்களும் அந்த ஒரு பார்வையில் எரிந்து சாம்பலாகிவிடும். ஒரு பார்வை, ஒரு க்ஷணம், ஒரு மைக்ரோ செகண்டுக்குள்ளே அந்த முப்புறமும் எரிந்து சாம்பலாகிவிடும். இதை அந்த ஃபெரோஷியஸான அந்த பார்வையை ராஜராஜன் காட்சிப்படுத்தி இருப்பார். சரி, எதுக்காகவா அவர் இப்படி வைக்கணும்? இது நல்லா இருக்குது, கேட்குறதுக்கு கதை நல்லா இருக்குது, மகாத்மியம் நல்லா இருக்குது. அதே மாதிரி தானே காலசம்ஹாரமூர்த்தி எடுத்துட்டா காலசம்ஹாரமூர்த்திக்கும் அது மாதிரி ஒரு கதை உண்டு. கஜசம்ஹாரமூர்த்தி எடுத்துட்டா கஜசம்ஹாரமூர்த்திக்கும் ஒரு கதை உண்டு. அப்போது இந்த அது மட்டும் அந்த திரிபுரம் எரித்த அந்த காட்சியை மட்டும் அவர் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பதற்கு என்ன காரணம் என்று நான் யோசிச்சுட்டே இருந்தேன். மறுபடியும் அந்த யோசனையில் இந்த 37 கோடி தேவர்கள், விஷ்ணு, பிரம்மா, முருகன், அப்படியே இந்திரன், அப்படி எல்லாரும் இருக்கா, விநாயகரும் இருக்கார் அதில். அப்படி இருக்கும்பொழுது இவர் ஏன் கூட்டின்னு போனார் அப்படின்னு யோசிக்கும் பொழுது எனக்கு ஒன்று தோணுச்சு. இறைவன் தன்முனைப்பற்றவன். அவன் தான் செய்யக்கூடிய காரியங்களை தானே தன் தலையில் ஏற்றி செய்வதாக அவன் நினைப்பதில்லை. எந்த காரியங்களை அவன் செஞ்சாலும் அந்த பெருமையை தன்னுடைய ஒட்டுமொத்த கூட்டத்துக்கும் கொடுக்கணும் அவன் நினைக்கிறான். தானே தனியாக செஞ்ச மாதிரி இல்லாமல் எந்த ஒரு செயலையும் தன் உடன்கூட்டத்தாருக்கும் சேர்த்து அந்த பெருமையை கூட்டணும்னு நினைக்கிறான். ஆனால் எப்பொழுது அதில் உள்ள ஒருவருக்கு இதில் நம்மளுடைய சப்போர்ட் இல்லாமல் இவர் செய்ய முடியாதுன்னு அப்படி நினைக்கும் பொழுது அப்போ அவர் தன்னுடைய வீரத்தை தனிப்பட்ட முறையிலே காண்பிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டு, இல்லை நான் உன்னை நானாக தான் சேர்த்துக்கிறேன், நீ சேர்ந்துக்க விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல பாரு, நான் தனியாக முடிச்சு காமிக்கிறேன் என்பது போல் இதை இப்படியே நான் எழுதியிருப்பேன். அதில் அந்த கட்டுரையில் எழுதியிருப்பேன். இறைவன் நம்மை அவருடைய உடன்கூட்டத்தாராக நினைக்கிறார். நாம் நம்முடைய தன்முனைப்பால் நம்மால் இந்த காரியம் நிகழ்கிறது என்று நினைக்கும் பொழுது அவர் தன்னை நம்மிலிருந்து அப்போ தான் அவர் பிரிக்கிறார். அது வரைக்கும் நம்ம கூட தான் அவர் இருக்கார். அப்போ பிரிச்சுக்கிண்டு இல்லை பார், என்னால் எப்படி செய்ய முடியும் பார் அப்படின்னு காமிக்கிறார் அப்படின்னு. இப்போது அந்த வரியை இன்னொருத்தர பாடுங்க, மைக் கொடுப்பா, அந்த 2 வரி பாடுங்க. முப்புறம் எரி செய்த பாருங்க, அருணகிரிநாதர் கொடுத்த பட்டம் கணபதிக்கு எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் யாருமே கொடுக்கல. அருணகிரிநாதர் கொடுத்த பட்டம் கணபதிக்கு இது வரைக்கும் யார் அதிதீராங்கிறார். இப்போது சிவனே யோசிக்கிறார். ஏன் யோசிக்கிறார்னா, ஏன் இப்படி இவங்களுக்கு ஒரு எண்ணம் தோணித்து? நம்மளோட வரும்போது இவாளுக்கு இந்த எண்ணம் தோணப்படாதே அப்படின்னு யோசிக்கும்போது அவருக்கு ஓஹோ, நான் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி விநாயகரை நான் பார்க்கல, விநாயகரை கவனிக்காமல் விட்டுட்டேன், அதனால அவன் இந்த நிகழ்ச்சியினோட மைய அச்சையே உடச்சிவிட்டான் அப்படின்ட்டு விநாயகரை திரும்பி பார்க்குறார். விநாயகரை ஃபஸ்ட்டு பார்ப்பார், அதுக்கப்புறம் தான் திரிபுரத்தை பார்ப்பார்.
இந்த நிகழ்ச்சியை ஒரு அருணகிரிநாதர் எப்படி பதிவு பண்ணியிருக்கார் பாருங்க. முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சதை பொடி செய்த அதிதீரா அப்படிங்கிறார். அச்சதை பொடி செய்த அதிதீரா அப்படிங்கிறார். விநாயகருடைய மகிமையை சொல்கிறதுக்கு இதை தாண்டின ஒரு பெரிய விஷயத்தை நம்ம சொல்ல முடியுமா? இது சிவனுக்கே அப்படின்னா விஷ்ணுவுக்கும் இப்படி ஒரு கதை இருக்கு. என்ன கதை அப்படின்னா, மது கைடவர்களோட ஒரு நீண்ட நடிய ஒரு யுத்தம் செய்கிறார் அல்லவா? அந்த யுத்தம் போய்கொண்டே இருக்கிறது. எவ்வளோ போயின்னு இருக்கு அப்படின்னா 1000 வருஷத்தை கடந்து போயின்னு இருக்கு. அந்த யுத்தம் ஆரம்பிக்கும் பொழுது மகாவிஷ்ணு என்ன நினச்சார்னா, இவன் 2 பேரையும் அப்படி ஈஸியாக புசைக்கு தள்ளலாம்னு நினச்சார். பட் யுத்தம் ஆரம்பித்த பிறகு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. நீண்டு போயிட்டே இருக்கும்பொழுது திடீர்னு அவர் இப்படி போகக்கூடாதே, என்ன காரணம் அப்படின்னு அவர் யோசிக்கும் பொழுது அப்போ நாரதர் பக்கத்துலேன்னு சொல்கிறார், சுவாமி நீங்கள் முழு முதற் கடவுளான கணபதிக்கு உரிய அங்கீகாரத்தை நீங்கள் கொடுக்காம விட்டுட்டேல், ஒரு நிமிஷம் அவரை சாந்தப்படுத்தினேல்னா அடுத்த க்ஷணம் போர் முடிஞ்சிடும் அப்படின்னு. அவர் ஆமாம் அப்படின்ட்டு, நீங்கள் பாருங்கள் மகாவிஷ்ணுக்கும் சிவனுக்குமே இந்த நிலை அப்படின்னா நமக்கெல்லாம் எந்த நிலை? உடனே அவர் ஆம் அப்படின்ட்டு கணபதிக்கு உரிய அந்த அங்கீகாரத்தை கொடுத்து, எப்பா இதுக்கு தடை நீக்குதல் புரியுதா உங்களுக்கு? சிவனுக்கு தடை நீக்கி இருக்கிறார், மகாவிஷ்ணுவிற்கும் அந்த மது கைடவர்களோட நடந்த யுத்தத்தின் அப்போ அந்த தடையை அவர் நீக்கின உடனே அந்த யுத்தம் உடனே முடிவுக்கு வந்ததாக புராணம் பதிவு செய்யும். இப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த மேடம், நான் இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமா? 20 மினிட்ஸ் எடுத்துக்கலாமா? 15 மினிட்ஸ் எடுத்துக்கலாமா? சரி சரி, ஒரு கதையை ஒன்று ஆரம்பிச்சிட அதை முடிக்கிறதுக்காக தான் கேட்டேன். இல்லை அவங்க டயத்துக்கு நம்ம கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படிப்பட்ட இவ்வளவு நுட்பமான விநாயகர் சாதாரண மனிதர்களுக்கு எப்படி அருள் பாலிக்கிறார் தெரியுமா? ஒன்றும் பெருசாக நீங்கள் கஷ்டமே பட வேண்டாம். சிவனுக்கு அபிஷேகம் பண்ணணும், விஷ்ணுவுக்கு அலங்காரம் பண்ணணும். என்ன, அவளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரண பேர் உண்டு. அலங்கார பிரியன், அபிஷேக பிரியன் அப்படின்னா அவளுக்கு பேர் உண்டு. இவர் பாவம், ஒரே ஒரு அருகம்புல்லை போட்டிங்கன்னா போகிறோம். ஒரு அருகம்புல்லை போட்டாக்கா உச்சி குளிந்துடும் அவருக்கு. இதை விநாயக புராணத்தில் ஒரு அழகான கதை மூலம் பிருகுமுனிவர் விளக்கியிருப்பார். இதை பிருகுமுனிவர் சொன்ன ஸ்லோகங்கள்லாம் நமக்கு தெரியாது. சூதபுராணிகர் அந்த நைமிசாரணத்து முனிவர்களுக்கு சொல்லக்கூடிய கதையில் ரொம்ப அழகாக சொல்வார். சுலபன், இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. மேலோட்டமாக உள்ள நீங்கள் நுணுகி 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 ஆராய்ஞ்சு பார்க்குறதுக்கு 1000 விஷயம் உள்ள கதை. வாழ்க்கையில் எந்த நிலையில் உள்ளவர்களும், சாதாரண நிலையில் உள்ளவர்களும் சரி, ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்களும் சரி, ஒரு மன்னராக இருப்பவனும் சரி, ஒரு மந்திரியாக இருப்பவனும் சரி, ஒரு லைஃப் எளிமையாக போயின்னு இருக்கு இல்லையா? அப்படி போயின்னு இருக்கும் பொழுது நம்ம எல்லாத்தையுமே டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். அதனாலேயே என்னமோ அந்த மன்னனுக்கு பேரே சுலபன்னு பேர் வச்சுருக்கான். சுலபன் அந்த ராஜா, அவன் ஒரு நாட்டை ஆண்டு வருகிறான். அவன் கேள்விகளில் சிறந்தவன், வீரத்தில் சிறந்தவன், பெரும் சாதனைகளுக்கு சொந்தக்காரன், நாட்டு மக்களை ரொம்ப செழிப்பாக வச்சுருக்கான். அங்கே ஏழைகளே கிடையாது. அது மாதிரி அவனுக்கு சுபத்திரை என்ற ஒரு மனைவி உண்டு. அவளும் அறிவில் சிறந்த ஒரு பேரரசி. இப்படி 2 பேரும் அவ்வளோ புத்திசாலிகளாக ஒரு நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது வேறு ஒரு நாட்டிலிருந்து ஒரு கேள்வியில் சிறந்த ஒரு பண்டிதர், நேற்று நாடகம் பார்த்தோம்ல தர்மி, இப்போ புலவன் தான், ஆனாலும் அவனுக்கு பாருங்க
அவன் சிறந்த வேகுதியா உள்ள அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு ஒரு நக்கீரர் கேட்கும்போது என் சிறந்த குடும்பத்தை நினைத்துன்னு ஒரு பதில் சொல்லுவார்ல. குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு வசதி இல்லாத புலவர்கள் நிலை எப்பொழுதுமே உண்டு. அந்த கேள்வியில் கூட சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும் அப்படின்னு ஒரு பதில் ஒன்று வரும். இது மாதிரி எல்லா காலகட்டத்திலையும் இந்த கற்றறிந்த பண்டிதர்களுக்கு உரிய செல்வச் செழிப்பு இருக்காது அப்படிங்கிறத வாழ்க்கை நெடிகளும் நான் பார்க்குறோம். இப்போ இந்த சுலபனுடைய ராஜ்யத்தில் அப்படி இல்லை. சுலபனோட ராஜ்யத்தில் எல்லாரும் சௌரியமாக இருக்கா, புலவர்களும் சௌரியமாக இருக்கா, பண்டிதர்களும் சௌரியமாக இருக்கா. இந்த ராஜாவினுடைய இந்த மகாத்மியத்தை கேட்ட பக்கத்து நாட்டில் உள்ள ஒரு புலவன் இவரை அவையை நாடி வந்து இவரிடம் பாடல் பாடி பரிசு வாங்கி செல்லலாம் அப்படின்னு வரான். அப்படி வந்த பொழுது அவனை பார்க்குறாரு. பார்த்தா நோஞ்சானா இருக்கான். பொதுவாக இவர் ரொம்ப நல்ல மனுஷன், அதனால தான் அவர் அவ்வளோ பெரிய கீர்த்தியோடு இருக்கார். இருந்தாலும் அவரை அறியாமல் ஒரு சின்ன கர்வம் எட்டி பார்க்குறது. நம்மளுடைய சாம்ராஜ்யத்தில் இப்படி ஒருத்தன் இருக்க வாய்ப்பே இல்லையே. நம்மளுடைய ஆட்சியில் பாலாறும் தேனாரும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒருத்தன் வந்து இப்படி நோஞ்சானா அப்படி நடந்து வரும்போதே ரொம்ப தடுமாறி இப்படி நம்முடைய அரசவைக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்ட்டு கொஞ்சம் சிரிச்சு போகிறார். சிரிச்சுட்டு, நீர் யார்? வெகு நிச்சயமாக என்னுடைய குடிமகன் அல்ல என்பது எனக்கு உங்களுடைய புறத்தோற்றத்திலேருந்தே தெரிகிறது. உமக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. இந்த பண்டிதர்கள் படித்தவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய சுயமரியாதை என்பது ரொம்ப கடுமையாக இருக்கும். அவன் பணம் கேட்க தான் வந்திருக்கான், ராஜா கொடுத்தா வாங்கிட்டு போகணுன்னு தான் வந்திருக்கான். ஆனால் இந்த ராஜா இப்படி அவனை பார்த்த உடனே கேவலப்படுத்தினது அவனுக்கு பிடிக்கல. அவன் நேரடியாக சொல்லிடுறான் ராஜாட்டு, நான் வந்து உங்ககிட்டேருந்து நான் இதை இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவமதிப்பை நான் எதிர்பார்க்கவில்லை. உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டது ஒரு சிறந்த அரசன் சிறந்த நாட்டை நடத்தி செல்கிறார், அவரிடம் போனால் எனக்கு உரிய வெகுமதி கிடைக்கும் அப்படின்னு நான் நம்பி வந்தேன். ஆனால் நீங்கள் என்னை அவமானப்படுத்திட்டீங்க அப்படின்ட்டு சாதாரண மனிதர்களை பற்றி புரிந்து கொள்ளாத நீ எல்லாம் ஒரு ராஜாவா? கீழ்நிலையில் உள்ள குடிமக்களின் கஷ்டங்களை தெரிந்து கொள்ளாத நீ ஒரு ராஜா அல்ல. அதனால் நீர் எருதுவாக அடுத்த ஜென்மத்தில் பிறந்து அவஸ்தைப்பட கடவது அப்படின்னு சபிச்சுப்படுறான். பட்ட மகிழ்ச்சி பக்கத்தில் உட்காந்துருக்கா இல்லையா, அவளுக்கு கோவம் வந்துடுறது. அவள் பேர் சுபத்ரான்னு பேர். உடனே இந்த அந்த அந்த அவன் பேர் மதுசூதனன்னு பேர், அந்த புலவன் பேர் மதுசூதனன்னு பேர். மதுசூதனரே, நீங்கள் இந்த அவையை நாடி வந்திருப்பது இறந்து பொருள் பெறுவதற்கு. அதை மனதில் கொண்டு நீர் செயலாற்றியிருக்க வேண்டும். உமது உணர்வை திருப்திப்படுத்துவதற்காக அரசனை சபித்தது முறையன்று. என்ன இருந்தாலும் இந்த நாட்டிலே எங்கள் அரசன் எந்த விதமான குறைவும் இன்றி மக்களை நடத்தி வருகிறார். நீங்கள் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறீர்கள், உதவி பெறுவதற்காக வந்திருக்கிறீர்கள். அப்போ உதவி பெறுபவர்கள் காட்ட வேண்டிய குணங்களை காட்டி நீங்கள் பரிசு வாங்க வேண்டுமே தவிர இப்படி மன்னரை சபித்தது தவறு. நான் என் கணவர் என்பதற்காக கூட அல்ல, எங்கள் நாட்டின் மன்னரை நீங்கள் சபித்ததற்காக உங்களை நான் சபிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் அடுத்த பிறவியில் கழுதையாக பிறந்து பொதி சுமக்க கடவது அப்படின்னு இவ சபிச்சுருவா அவனை. அப்போது உடனே அவன் மறுபடியும் அந்த புலவர் என்ன சொல்கிறாருன்னா, நல்லா இருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ஆட்சி நடத்துகிற லட்சணம். வெளியிலேருந்து ஒருத்தன் வரான், அவன் உங்கள்கிட்ட உதவி கோர வரான், அவனை என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்கு முந்தைய நையாண்டி பண்ணுறீங்க. நையாண்டி பண்ணினதுக்கு நான் ஒரு சாபம் கொடுத்தேன். பொதுவாக உலக வழக்கம் என்ன, சபிக்கப்பட்டவர்கள்
சாபம் கொடுத்தவர்களிடம் சாப விமோசனம் கோருவது. இதுதான் உலக வழக்கம். அந்த மன்னனே கொஞ்ச நேரம் தன்னுடைய பிழையை, நாம் என்ன பிழை செய்தோம் என்று யோசிக்கிறதற்கு அவகாசம் எடுத்துக்கொள்வதற்கு முன்பு நீ குறுக்க புகுந்து எல்லாத்தையும் கெடுத்து நீ என்ன சாபிச்சுட்ட, இப்போ நான் மறுபடியும் ஒன்று சபிக்கிறேன், நீ அடுத்த ஜென்மத்தில் நீ சண்டாள பெண்ணாக பிறக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். ஸோ இந்த 3 பேரும் அடுத்த ஜென்மத்தில் ஒரே இடத்துல ஒருத்தர் வந்து நிலத்தை விழக்கூடிய ராஜா வந்து நிலத்தை விழக்கூடிய உழவனாக வருகிறான். இந்த சண்டாள பெண் வந்து புல் வயலில் நாற்று பறிக்கிறது, வெட்டுறது, அறுக்கிறது, கட்டுறது, அதெல்லாம் வந்து அந்த ஒரு கழுதை ஒன்று வச்சுட்டுருக்கா, அந்த கழுதை மேலே வச்சு எடுத்துன்னு போய் தெருவா வியாபாரம் பண்ணுறது. இது மாதிரி இவன் 3 பேருக்கும் தெரியாதானா, 3 பேரும் ஒரு இடத்துல இருக்கா. இந்த முன்ஜென்ம கதை பின்ஜென்ம கதையெல்லாம் இப்படி தான் தொடர்ச்சியாக வர்றது. இந்த 3 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ஜென்மத்தில் சம்பந்தம் இல்லை. ஒருத்தர் உழவர், ஒரு பெண்மணி வயலில் கருதை இருக்கக்கூடிய பெண்மணியாக இருக்கா. அந்த கழுதையை வந்து அவள் போஷாதிச்சுட்டு இருக்கா, ஏன்னா அந்த பொதி சுமக்கிற கழுதையை. ஒரு நாள் இப்படி போயின்னு இருக்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய வானம் திடீரென்று கீழ்வானம் கருக்கொண்டு ஒரு பெரும் மழை வருவதற்கான எத்தம். அந்த வயலுக்கு பக்கத்தில் அவங்க 3 பேரும் வேலை செஞ்சுட்டு இருக்கிற வயலுக்கு பக்கத்தில் ஒரு விநாயகர் கோவில். இந்த மழை வர்றதுக்கு முந்தி என்னாச்சுன்னா, அந்த எருது என்ன பண்ணுறதுன்னா ஓடி போய் ஒரு ஓரமாக நிற்கிறது. இவங்க அறுத்து போட்ட புல்லெல்லாம் இந்த அம்மா கட்டி அந்த கழுதை மேலே பொதி மேலே ஏற்றுறா. இந்த எருது என்ன பண்ணுறது, காலம்பரிலேருந்து வேலை செஞ்ச அந்த களைப்பு இருக்குது பாருங்க, அது சாப்பிட்றதுக்கு நேரமாக கிடைக்கல. இந்த புல்லுக்கட்டை வந்து வலிந்து பிடுங்கிறது. இந்த எருதுகிட்டேருந்து இந்த புல்லுக்கட்டை காப்பாற்றுறதுக்கு இந்த அம்மா அந்த எருதுகிட்ட மல்லு கட்டின்னு இந்த கழுதையை அடித்து ஓட்டுறா. கையில் வச்சுருக்கிற குச்சியை வச்சுக்கிட்டு ஒரு ஓரமான மரத்தடி நிழலை நோக்கி ஓட்டுறதுக்காக அப்படியே பண்ணுறா. அதுக்குள்ளே மழை சடன்னு பெய்ய ஆரம்பிச்சிடுறது. இப்படியே 3 பேரும் இப்படி மாற்றி ஆக்ட் பண்ணிகிட்டே வர்றதுக்குள்ள இந்த கோயில் வாசலுக்கு வந்துடுறாங்க. அப்போது இந்த எருது அப்படி முட்டி அப்படி இழுக்கிறது. அப்படி இழுத்த உடனே அந்த பொதி பிரிஞ்சு அந்த கட்டில் பாதி போய் அந்த கோயிலில் உள்ளே இருக்கக்கூடிய விநாயகர் மேலே போய் விழுந்துடுறது. இவங்க என்ன பண்ணுறாங்க, மீதி எல்லாத்தையும் ஒரு மாதிரி கட்டி ஒரு ஓரமாக வச்சுட்டு அந்த வீதியை வந்துட்டு அந்த மண்டபத்தில் வந்து அந்த நிற்கிறா. அவளும் அந்த உழவனும். இந்த கண்ணப்ப நாயனார் சரித்திரம் மாதிரியே வரும். அது அந்த கோயிலை பராமரிக்கக்கூடிய குருக்கள் வருவர். வந்த உடனே இந்த வளாகம் பூரா அப்படி கிடக்க ஒரே புல்லாக கிடக்கு, சகரும் சேதியுமாக இருக்குது. ஏன்னா மழை நேரம் இல்லையா, மழை பெஞ்சுட்டு இருக்கிறதுனால சகரும் சேதியமாக இருக்குது. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் அவர் அடித்து வெளியில் துரத்திடுறாரு அந்த 3 பேரையும். நீங்கள் வந்து சுவாமியினுடைய சன்னிதானத்தை வந்து அசிங்கப்படுத்திட்டீங்க, வெளியில் போங்கோ அப்படின்னு. இவங்க 3 பேரையும் வெளியில் அனுப்பிச்சிட்டு அவர் நல்லா சுத்தம் பண்ணி அவங்க போட்டிருக்கிற புல்லுக்கட்டை எல்லாத்தையும், உள்ளே இருக்கிற புல்லுகள் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் தள்ளிட்டோ அந்த இடத்த நல்லா பெருக்கி தொடச்சி சுத்தம் பண்ணி அலம்பி விட்டு இந்த பக்கமே இதெல்லாம் புண்ணியவச்சனம்லாம் அவர் பண்ணுறார். இவாளுடைய சண்டாள பெண் உள்ளே வந்துட்டா கோயிலுக்குள்ளே, அதனால் கோயிலினுடைய புனிதம் கெட்டு விட்டது அப்படின்னு அவர் இரக்கம் இல்லாமல் அந்த மழையில் அந்த 3 பேரையும் வெளியில் அனுப்பிச்சுடுறார். இரவு முழுக்க மழை. அவர் பூட்டிட்டு போயிடுறார். மழையினுடைய வீரியம் தாங்காமல் மழையில் நனைந்து கொண்டிருந்த அந்த 3 பேரும், அதாவது கழுதை, அந்த சண்டாள பெண், உழவன், 3 பேரும் இறந்து போயிடறாங்க. அடுத்த நாள் காலையில் இந்த குருக்கள் வரார். இறந்து போன பிணங்கள் அந்த பக்கம் கிடக்கு. உள்ளே வரார், கதவை திறந்து உள்ளே போகிறார். மறுபடியும் உள்ளகளில் வந்து அசிங்கப்படுத்தியிருக்காள். அவருக்கு அந்த நேரத்தில் எண்ணம் வந்து இப்படி பாவம் நத்தி இந்த மண்டபத்தில் உட்காந்துருந்தா உயிரோடு இருந்திருப்பாளேன்னு அவர் யோசிக்கலை. நம்ம பூட்டிட்டு போன பிறகு எதையாவது இங்கே வந்து ஏதாவது பண்ணிட்டாளா அப்படின்னு பார்க்குறாரு அவர். உள்ளே பார்த்தா எல்லாம் சரியாக இருக்குது.
அப்படி பார்த்துட்டு நிம்மதியாக அப்பா இங்கே உள்ளே ஒன்றும் ஆகலை அப்படின்ட்டு அவர் மண்டபத்துக்கு இப்படி வெளியில் வரார். அங்கே ஒரு அதிசயமான ஒரு காட்சி. என்ன காட்சி என்றால், தேவலோகத்திலிருந்து விண்ணூர்தியுடன் விநாயகரே நேராக இறங்கி வந்து அந்த 3 பேரையும் அந்த ஊர்தியில் வச்சு அழைச்சின்னு போகிறார். இப்போ இந்த குருக்கள் ஓடி போய் அவர்கிட்ட கேட்குறார், நான் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி கேட்குறார், நான் டெய்லி உங்களுக்கு பூஜை பண்ணுறேன், அஷ்டோத்திரம் பண்ணுறேன், அபிஷேகம் பண்ணுறேன், நைவேத்தியம் பண்ணுறேன், இவா என்ன பண்ணினா? இவாளுக்கு போய் நீங்களே நேராக வந்து தூதர்களை கூட அனுப்பலை, நீங்களே ஒன்று பிடிச்சின்னு இந்த 3 பேரையும் அழைச்சின்னு போகிறதுக்கு வந்திருக்கலே அப்படின்னு கேட்குறார். அவங்க எனக்கு செழிக்க செழிக்க அருகம்புல்லால் என் மேனியில் சாத்தி வழிபட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே அவனுக்கு ஒன்று, எப்படி அது? அவங்க வந்து கான்சியஸாக அவங்கள பூஜை பண்ணலையே, அதெல்லாம் இங்கே கணக்கு இல்லை. என்கிட்ட அருகம்புல்லை சேர்த்துட்டாலே நான் அவளுக்கு அனுகிரகம் பண்ணிடுவேன். இந்த கதையை இந்த நைமிசாரணத்து முனிவர்களில் ஒருத்தர் வந்து பராசரர்னு ஒரு முனிவர், அவருடைய ஒய்ஃப் வந்து ஆசிரியைன்னு பேர், அவள்கிட்ட அவர் சொல்லுவார். இப்போ சொன்னப்போ அவன் நம்ப மாட்டான். என்ன போய் அருகம்புல்லை சாத்திட்டா? நம்மளும் தான் டெய்லி பூஜை பண்ணுறோம். அந்த குருக்கள் கேட்ட மாதிரி அவள் கேட்குறான், நம்மளும் தான் டெய்லி பூஜை பண்ணுறோம், நம்மளும் தான் டெய்லி அருகம்புல் போடுறோம், நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு. இல்லை அருகம்புல்லோட விசேஷத்துக்கு நான் உனக்கு இன்னொரு கதை சொல்கிறேன் அப்படின்னு இன்னொரு கதை சொல்லுவார். அது என்ன கதை அப்படின்னா, இந்திரலோகம் மாதிரி யமலோகத்தில் ஒரு முறை யமன் அவ்வப்பொழுது ரிலாக்ஸ் பண்ணுறது வழக்கம். பாவம், அவன் எப்போ பார்த்தாலும் அவனுடைய, நம்ம நினைக்கிறோம் எல்லாராலையும் பழிக்கப்படக்கூடிய ஒருவன், அவன் உறைவதும் இந்திரலோகத்தில் தான். அப்போ இந்திரலோகத்தில் ஒரு பார்ட்டி மாதிரி ஒன்று வைக்கிறான். அப்போது ரம்பை, திலோத்தமை, ஊர்வசி இவங்களெல்லாம் வச்சு ஒரு டான்ஸ் பார்ட்டி ஒன்று நடக்கிறது. அதுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக இந்திரனையே கூப்பிட்ருக்கான். இந்திரனுடைய கதையை நீங்கள் புராணத்தில் படித்தீங்கன்னா இந்திரனை நீங்கள் மதிக்கவே மாட்டீங்க. புராணத்தின் வழியாக நீங்கள் பார்க்கக்கூடிய இந்திரனை 10 பைசாக்கு மதிக்க மாட்டீங்க நீங்கள். இந்திரனுக்கு ஒரு பெரிய ஏற்றம் உண்டு, தேவர்களின் தலைவன் அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் அவனுடைய இந்திர லீலைன்னு தனியாக ஒரு புத்தகம் எழுதலாம். ஸோ இந்த டான்ஸ் நடந்துட்டு இருக்கும்பொழுது அந்த திலோத்தமையினுடைய நாட்டிய அழகில் ஈடுபட்டு தன்மயம் இழந்து அவையென்றும் பாராமல் அவளை துரத்தி கொண்டு செல்கிறாள். அவள் பிடி கொடுக்காமல் ஓடுகிறாள். இந்த மோக ஆவேசத்தில் அவனையும் அறியாமல் அவனுடைய இந்திரியங்கள் அதிலிருந்து சுக்களம் வெளிப்பட்டு, அந்த சுக்களம் கருக்கொள்ள முடியாமல், கருக்கொள்வதற்கு அதுக்கு ஒரு இடம் வேணுமில்ல, அந்த இடம் இல்லாமல் திலோத்தமை பிடி கொடுக்காததால் அது ஒரு அரக்கனாக மாறுகிறது. அந்த அரக்கனுக்கு பெயர் அனலாசுரன் என்று பெயர். இந்த அனலாசுரன் அவன் இந்திரலோகத்துக்கு அவனே தனக்குத்தானே குழி தோண்டி கொள்ளுதல்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அவனுடைய தகாத செயலால் அவனே ஒரு பெரும் அசுரனை தன்னுடைய உலகத்திலே பிரவேசித்து விட்டான். இந்த அனலாசுரனுடைய மூமெண்ட்டே வந்து கொத்து கொத்தாக தேவர்களை காலி பண்ணுறது, மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் எல்லாம் சரிந்து விடுறது. உடனே ஓடிப்போய் எல்லாம் மகாவிஷ்ணுகிட்ட போய் முறையிடுவா. மகாவிஷ்ணு வந்து நேரத்தை வேஸ்டாக்காத, இதுக்கு நீ நேராக போய் தஞ்சம் போக வேண்டியது விநாயகர் நினச்சா மட்டும்தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் அப்படின்ன உடனே விநாயகர்கிட்ட வந்துடுறாங்க. விநாயகர் என்ன பண்ணுறாருன்னா, இவனை வெளிப்படையாக அவனோட போரிட்டு கொஞ்சம் நேரம் போரிட்டு பார்க்குறார். அவன் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, காட்டாற்று வெள்ளம்னு சொல்லல, அதுக்கு பவர் கூட. அமைதியாக ஓடக்கூடிய நதி வேறு, காட்டாற்று வெள்ளம் வேறு. அவன் காட்டாற்று வெள்ளம் மாதிரி எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் அந்த அனலாசுரன் இயங்குகிறான். அவர் என்ன பண்ணுறார், துதிக்கையை மடித்து அப்படியே வாய்க்குள்ளே போட்டு முழுங்கிறார். முழுங்கின உடனே அவன் உள்ளே போய் உக்காந்துட்டு இவருக்கு பெரிய பிரச்சனையை கொடுத்துட்றான். அதாவது அவரால் அந்த வெப்பத்தை தாங்க முடியல. அந்த அனலாசுரன் கக்கிய வெப்பம் எப்படி இருந்தது அப்படின்னு அந்த புராணம் சொல்கிறதுன்னா, அக்னி பகவானே நெருங்க முடியலையாம். அப்படி இருந்தது. தேவர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், அப்படி இது மாதிரி விதவிதமான பொருள் கொண்டு அபிஷேகம் பண்ணி பார்க்குறா, ஒன்றும் நடக்கலை. பூலோகத்தில் உள்ளவாளுக்கு தான் அவரை ஹேண்டில் பண்ணுறது தெரியறது.
அதனால் பூலோகத்திலிருந்து சில முனிவர்கள் போய் அருகம்புல்லால் அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணின உடனே அந்த அருகம்புல்லல் வந்த உடனே விநாயகர் அப்படி கூலாகி தன்னுடைய பழைய நிலைக்கு திரும்பி விடுகிறார். அனலாசுரனுடைய அந்த பிரச்சனை அங்கே தீருகிறது. இப்போ இந்த அருகம்புல்லனுடைய 2 விதமான மகிமைகளை பார்த்து விட்டோம். இதை கேட்டுன்னு இருக்கக்கூடிய அந்த ஆசிரியை சொல்கிறா, இப்பயும் நான் உங்கள் எல்லாருக்கும் மிதிலாபுரியன் மன்னன் யார்? ஜனகன். ஜனகன் இந்த புராணத்தில் வருவார். ஜனகர் பற்றின ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் உண்டு. ஜனகர் எத்பாவம் தத்பவதி அப்படிங்கிற ஒரு கொள்கையை கடைபிடிக்கக்கூடியவர். அவருக்கு இந்த துதி பக்தி இதெல்லாம் கடந்த ஒரு ஞான நிலையில் இருப்பவர். ஒரு பேரரசன். ஜனகன சீதையின் தந்தை. இப்படி அவருக்கு பல பெருமைகள் உண்டு. விநாயகர்கிட்ட போய் அவரை சில பேர் போட்டு கொடுத்துருவா. அவர் யாரையுமே மதிக்க மாட்டேங்கிறார், நீங்கள் உட்பட அப்படின்னு. அப்போ ஒரு விநாயகர் சொல்கிறார், இல்லை அவர் ஒரு சத்புத்திரன், நீங்கள் சொல்கிறத நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறார். சரி, நாங்கள்லாம் சொன்னால் நம்ப வேண்டாம், நீங்களே நேரடியாக அவருடைய அரசவைக்கு போய் பாருங்க, நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு. ஒரு முறை ஜனகனுடைய அரசவைக்கு வருகிறார் விநாயகர். அவர் சாதாரணமாக எப்போதும் அரசவைக்கு இந்த மாதிரி ஒரு கடவுளர்களில் ஒருவர் தேவலோகத்திலிருந்து வருகிறார் அப்படின்னா, ஒரு சாதாரணமாக ஒரு விருந்தாளி வந்தாலே நம்ம என்ன செய்வோம்? வரவேற்று உபசரிப்போம் இல்லையா? அவர் அது மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்டார். இவருக்கு சரி, இவருக்கு அதை பாடம் புகட்ட வேண்டும் அப்படின்னு அதுக்கப்புறம் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரார். ஜனகரே, நான் உங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன். ஆமாம், சரி சரி, வாங்க வாங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறார். எனக்கு வேற என்ன வேணும், அங்கேருந்து வந்துட்டேன், எதையாவது போடும், சாப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற. சாப்பாட்டுக்கு என்ன நம்முடைய ஆட்சியில் என்ன குறை இருக்கிறது அப்படின்னு உட்காந்து இலை போடுறார். போட்டுட்டே இருக்கார். நீங்கள் இந்த மாயா பஜாரில் வரும்ல, கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், அதை கற்பனை பண்ணி பாருங்க. அதில் அவர் எப்படி வர்றதெல்லாம் அப்படி முழுங்கிட்டே இருக்காரோ, இவர் முழுங்கிட்டே இருக்கார். எல்லாருக்கிட்டேருந்தும் கேட்குறார். அரசாங்கத்தில் உள்ள இதெல்லாம் காலி ஆகிடுறது. நாட்டு மக்கள்கிட்ட போய் ஒவ்வொருத்தரே கேட்குறாரு, இது மாதிரி விநாயகர் வந்திருக்கார், நான் அவரை தெரியாமல் உட்கார வச்சுவிட்டேன், சாப்பாடு போட்டு திருப்தியாக அவரை அனுப்பணும், அதனால் யார்கிட்ட என்னென்ன இருக்கோ எல்லோரும் கொண்டு வாங்க அப்படிங்கிறார். எல்லாம் கொண்டு வரா. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டும் முடியல. என்னப்பா, இன்னும் உங்களுக்கு எவ்வளோ வேணும்? என் பசி ஒரு 20% தான் அடங்கியிருக்கு, இன்னும் 80% பாக்கி இருக்குது அப்படின்னு இருக்கார். சுவாமி, என்னை மன்னிச்சிருங்க, என்னால் இனிமேல் முடியாது, நான் இப்போ ஆல்ரெடி ஓட்டாண்டி ஆயாச்சு அப்படின்ன உடனே, சரி சரி, எனக்கு இங்கே நிறைய பக்தாள் இருக்கா, நான் போய் அவாத்தில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு இந்த டெய்லி பூஜை பண்ணக்கூடிய ஒரு வீட்டுக்கு வரார். அந்த வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது சாப்பிட இருக்கான்னு கேட்குறார். தம்பதி சமேதராக விநாயகரை பார்த்தோன்னா அவளுக்கு பயங்கர சந்தோஷம். ஆனால் இந்த ராஜா கேட்டான்னு வீட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டா அந்த அம்மா. அவள் ஐயோ, இவர் வந்திருக்காரே, இவர் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு கையை பிசைகிறா. அந்த அந்த வீட்டினுடைய தலைவன் அவன் வாங்க உட்காருங்க, இல்லைன்னு நான் மொட்டமாக சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் இல்லாமல் இல்லை, ஒரே ஒரு விஷயன்ட்ட இருக்குது, நான் இன்றைக்கி காத்தால தான் உங்களுக்கு உங்கள் விக்கிரகத்துக்கு பூஜை பண்ணி அருகம்புல் சாத்தி நெய்வேத்தியம் பண்ணியிருக்கேன், அது ஒரு புல் இருக்குது, அதை கொண்டு வந்து தரேன் அப்படின்னு அந்த ஒரு புல்லை எடுத்துக்கொண்டு கொடுப்பார். அதை சாப்பிட்டுட்டு அப்பா திருப்தி அப்படிம்பார். அந்த வீடும் நிறைந்து நாடும் நிறைந்து ஜனகனுடைய அந்த பழைய இருப்பு அங்கே மீட்டுருவாக்கப்படும். ஸோ இதுக்குமே ஒரு தொடர்ச்சி உண்டு. இன்றைக்கி நேரம் இல்லை. இந்த அளவில் அருகம்புல்லை சாத்தி விநாயகருடைய முழு அருளையும் நாம் பெறுவது எப்படி அப்படிங்கிறத இந்த 2 கதையை சொல்லியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அனைவரும் விநாயகரின் அருளுக்கு பாத்திரமாக மாற வேண்டிக் கொண்டு நிறைந்த அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி.